Good morning, students. Already we completed 8 chapters. Today we are going to see the unit 10 economic botany, the chapter 9 plant breeding. Economic botany அப்படின்னாவே நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மோஸ்ட் ப்ராபப்ளி என்ன the cultivation of crops and food crops or cash crops, whatever it may be, economic valuable product இருக்கும். It will be give the economic valuable to the country as well as the particular human beings, isn't it? Plant breeding அப்படின்னா என்னன்னா தாவர பயிர் பெருக்கம். பயிர் பெருக்கம் அப்படின்றது என்ன? To improve the quality and quantity of the plants in many aspects, that is called plant breeding. அதாவது விளைவிக்கக்கூடிய பயிர்களோட தரத்தை முன்னேற்றுவதற்காக, அதோட அளவு குவாலிட்டி ஆஸ் வெல் அஸ் த குவான்டிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நிறைய மெத்தட்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதெல்லாம் பற்றி ஹவு டு இம்ப்ரூவ் த பிளான்ட் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஸ் வெல் அஸ் ஹவு டு இம்ப்ரூவ் அவர் எக்கனாமிக் வேல்யூபிள் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் பற்றி படிக்கிறதா அது பிளான்ட் ப்ரீடிங். எக்கனாமிக் பாட்டனி அப்படின்னாக்குள்ளார இட் இஸ் நத்திங் பட் ஸ்டடி ஆஃப் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பீப்புள் அண்ட் எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளான்ஸ். ஸோ தாவரங்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையே உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி படிக்கிறதா என்னது எக்கனாமிக் பாட்டனி. இட்ஸ் த ஸ்டடி ஆஃப் relationship between people and economically important plants. It explores the way by which humans use plants for food, medicines and other uses. Economic botany intersects many fields including established disciplines such as agronomy, anthropology, archaeology, chemistry, commerce. ஸோ இது என்ன அப்படின்னா, இது எப்படி நம்மளுக்கு எக்கனாமிக்கலாக இம்பார்ட்டன்ட் அப்படின்றத எக்ஸ்ப்ளோஸ் பண்ணோம் அப்படியா, ஹவு இட் வில் பி எக்ஸ்ப்ளோர் அப்படின்றதுன்னா, so we are using the plants as a food material as well as medicinal valuable plants and other uses. அதே மாதிரி economic botany அப்படின்னாக்குள்ள how it will be improve or how it will be raise our economic value அப்படின்னாக்குள்ள it intersects many fields including established disciplines agronomy, anthropology, archaeological, அதே மாதிரி chemistry, trade, commercial valuable, then medicinal valuable, சித்தா valuable plants அந்த மாதிரி உருவாக்கும் பொழுது அதனுடைய தரமும் அதோட குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி, இம்ப்ரூவிங் த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி வில் பி ரைஸ் அவர் எக்கனாமிக் லெவல் இல்லையா? ஸோ இங்கே ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹியூமன்ஸ் அண்ட் பிளான்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஆல்ரெடி வி நோ தட் ஹவு வி ஆர் ரிலேட்டட் வித் த பிளான்ஸ். வி ஆர் டிபெண்டிங் பிளான்ஸ் ஃபார் அவர் ஃபுட், ஷெல்டர், எவ்ரி திங், இஸ்ன்ட் இட்? ஸோ ஏர்லி டைம்ஸில் இருந்தே என்ன இருக்கும், ஹியூமன் பீயிங்ஸ் ஹவ் கோ எக்ஸிஸ்டட் வித் பிளான்ஸ் விச் பிளே விட்டல் ரோல் இன் தயர் சர்வைவல். நம்மளோட without plants no one can survive in this world. Okay, so what are our basic needs? Everything will be dependent upon the plants. So in that case we are relationship between with the plants. Okay, and also then our ancestors have selected hundreds of wild plants from the various parts of the world for their specific use. The knowledge of the plant and its application have led to the development of the humans and their civilization in many ways. Already இதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இருக்கிறாங்க, இல்லை மலைவாழ் மக்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் அவங்களுக்கு என்ன மெடிசினல் வேல்யூபிள் பிளான்ஸ் இருக்குது, என்ன ஃபைபர் yielding பிளான்ஸ் இருக்குது, கேஷ் கிராப்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் தெரியும். அது தட் பிளான்ஸ் வில் பி இம்ப்ரூவ் தயர் லைஃப் ஸ்டைல்ஸ். இன் தட் கேஸ் த பிளான்ட் அண்ட் ஹியூமன் பீயிங் வில் பி இன்டர் ரிலேட்டட். ஓகே, தென் டொமஸ்டிகேஷன் ஆஃப் பிளான்ஸ் அப்படின்றது என்னென்னா, ஸோ டொமஸ்டிகேஷன் ஆஃப் பிளான்ஸ் இஸ் நத்திங் பட் is the process of bringing a plant species under the control of humans and gradually changing it through careful selections. ஸோ அதாவது நம்ம டொமஸ்டிக் அனிமல், நம்ம டொமஸ்டிகேஷன் பிளான்ட் அப்படின்னாக்கல நம்மளோட நெல் வயல்களில் விளைவிக்கக்கூடிய தாவரங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் கிராஜுவலி சேஞ்சிங் இட் த்ரூ கேர்ஃபுல் செலெக்ஷன். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பயிர்களை பயிரிடும் பொழுது இப்போ நம்ம ஒரு நிலக்கடலையோ இல்லை நெல்லோ அறுவடை பண்ணோம் அப்படின்னா நல்ல நேர்த்தியான விதைகளை எடுத்து வைப்பாங்க இல்லையா, அடுத்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பயிர்களை விளைவிக்கிறதுக்கு. அது தட் இஸ் கால்டு செலெக்ஷன். தென் ஜெனட்டிக் அல்ட்ரேஷன் அண்ட் ஹேண்ட்லிங் ஸோ தட் இட் இஸ் மோர் யூஸ்ஃபுல் ஆஃப் பீப்புள். த டொமஸ்டிகேட்டட் ஸ்பீசிஸ் ஆர் ரினியூவபிள் சோர்சஸ் தட் ஹாவ் ப்ரொவைடட் ஃபுட் அண்ட் அதர் பெனிஃபிட்ஸ் டு ஹியூமன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வயல்களை விளைவிக்கக்கூடிய தாவரங்கள் நம்மளுக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியலோ அல்லது கேட்டலுக்கு தேவையான ஃபோடரோ அல்லது நம்மளோட பேசிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணும். அதே மாதிரி we are selling that food crops or vegetables or whatever it may be, economically it will be giving improving our lifestyle, the domestic of
plants. Okay, then the possible changes in the plant species due to domestication are listed below. என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடாப்டேஷன் டு கிரேட்டர் டைவர்சிட்டி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் வைடர் ஜியாகிரபிக்கல் ரேஞ்ச். அதாவது என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது பிளான்ட் ஸ்பீசிஸில் வந்து டொமஸ்டிகேஷனில் அப்படின்னா அடாப்டேஷன் ஆஃப் எ கிரேட்டர் டைவர்சிட்டி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் வைடர் ஜியாகிரபிக்கல் ரேஞ்ச். நம்ம பர்டிகுலர் ஏரியாவில் வந்து என்ன தாவரங்கள் விளையும் அப்படின்னு அந்த வந்து நம்மளுக்கு தெளிவாக தெரியும். அதே மாதிரி அந்த டைவர்சிட்டி இருக்குல்ல பிளான்ட் டைவர்சிட்டி அந்த என்விரான்மெண்டலுக்கு தகுந்த மாதிரி அடாப்டேஷன். சப்போஸ் மீசோஃபைட் பிளான்ஸாக இருந்தால் இந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து மீசோஃபைட்ஸ் பிளான்ஸாக இருக்கலாம். சப்போஸ் லெஸ் வாட்டர் கண்டென்ட் இருந்தது அப்படின்னா சம் ஜீரோஃபைட்டிக் பிளான்ஸ் ஆர் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருந்தது அப்படின்னா சம் என்னது பேடி அந்த மாதிரி வாட்டர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி. ஸோ that will be the adaptation to a greater diversity of environment and a wider geographical range. Then simultaneous and uniform flowering and fruiting. நம்மளுக்கு வந்து ஒரு பயிரிடுறோம் அப்படின்னா அதோட ஃப்ளாரிங் பீரியட் என்னன்னு தெரியும். ஒவ்வொரு தாவரங்களுக்கும் ஒரு பர்டிகுலர் லைஃப் ஸ்பேன் இருக்கு இல்லையா. ஸோ ஆனுவல் பையனியலாக இருந்தாலும் அது எந்த சீசனில் பூக்கும் எது காய்க்கும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். தென் லேக் ஆஃப் ஷேட்டரிங் அண்ட் ஸ்கேட்டரிங் ஆஃப் சீட்ஸ். ஸோ லேக் ஆஃப் இங்கே வந்து என்ன அப்படின்னா ஸ்கேட்டரிங் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னக்குள்ள விதைகள் வந்து அதிக அளவு வீணாகிறதுக்கோ இல்லை பரவுறதுக்கோ சான்சஸ் இருக்காது. ஏன்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டுமே தான் இருக்கும். தென் இன்க்ரீஸ்டு சைஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ். திஸ் இஸ் த மெயின் பாயிண்ட் இன் த பிளான்ட் ப்ரீடிங். பிளான்ட் ப்ரீடிங்கோட மெயின் எய்மே என்ன அப்படின்னா அந்த பயிர் பெருக்கம் அப்படின்னு என்னென்னா எல்லா பிளான்ட் ப்ரீடர்ஸுமே என்னத்தை வந்து மெயின் டாஸ்க்காக வச்சுருப்பாங்க அப்படின்னா அந்த குவாலிட்டி இருக்கு இல்லையா அந்த இந்த விளையக்கூடிய தாவர பயிர்களாகட்டும் இல்லை காய்கறிகளாகட்டும் பழங்களாகட்டும் அதோட சைஸையும் அதோட டேஸ்ட்டு அந்த அதே மாதிரி குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது தான் அவங்களோட மெயின் தீமாக இருக்கும். தென் சேஞ்ச் ஃப்ரம் எ பெரனியல் டு ஆனுவல் ஹேபிட். ஸோ பெரனியல் டு ஆனுவல் ஹேபிட் அப்படின்றது என்னென்னா நம்ம ஏற்கனவே வந்து பயோடெக்னாலஜி படிச்சிருக்கோம் இல்லையா. அந்த பயோடெக்னாலஜியில் வந்து டியூ டு தி ஹார்மோன் சேஞ்சஸ் என்ன வேணால் பண்ணலாம் இல்லையா. குரோமோசோம் சேஞ்சஸ் பண்ணலாம் இல்லை ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் இன்சர்ட் பண்ணி பெரனியல் பிளான்ஸ் எல்லாத்தையுமே என்னவா பண்ணுவாங்க ஆனுவல் ஹேபிட்டாக மாற்றுவாங்க. அந்த மாதிரி ஆனுவல் ஹேபிட்டாக மாற்றும் பொழுது த லைஃப் ஸ்பேன் வில் பி வெரி ஈஸி டு தட் பர்டிகுலர் பிளான்ஸ். தென் சேஞ்ச் இன் ப்ரீடிங் சிஸ்டம். ப்ரீடிங் சிஸ்டம் அப்படின்னாக்குள்ள அதோட ப்ரீட் பண்ணக்கூடிய சிஸ்டம். சப்போஸ் செல்ஃப் பாலினேட்டிங் பிளான்ட்டாகவே இருந்தது அப்படின்னா அதை வந்து கிளாஸ் பாலினேஷன் பண்ணும் பொழுது new evolutionary plants will be available. Then increased yield, increased resistance for disease and pest, developing seedless parthenocarpic fruit, enhancing color, appearance, palatability and nutritional composition. அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு தாவரத்தில் அதோட ஈல்டு விளைச்சல் அதிகரிக்கிற மாதிரியும் தென் பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ் டெவலப்பிங் சீட்லெஸ் பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ் அப்படின்னாக்குள்ளார அந்த ஃப்ளஷி பார்ட் வில் பி மோர் இன் தட் பர்டிகுலர் ஃப்ரூட் இல்லையா. ஸோ அப்போ வந்து எக்கனாமிக்காக வேல்யூபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில காரணங்கள் தான் வந்து என்ன இருக்கும் மெயின் எய்ம் ஆஃப் தி பிளான்ட் ப்ரீடிங்காக இருக்கும். ஓகேவா. தாவர பயிர் பெருக்கத்தோட முக்கிய குறிக்கோள்களாக இருக்கும். ஓகேவா. த பாசிபிள் சேஞ்சஸ் அதாவது ஒரு பர்டிகுலர் பிளான்ட் ஸ்பீசிஸ் வந்து டொமஸ்டிகேஷனாக இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா. தென் ஆரிஜின் ஆஃப் அக்ரிகல்ச்சர். சரி, archaeological evidence for earliest record of agriculture is found in the Fertile Crescent region in and around Tigris and Euphrates river valleys approximately about 12,000 years ago. ஸோ முதல்ல வந்து இந்த விவசாயம் எங்கே இருந்தது அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் எங்கே இருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த யூஃப்ராட்டஸ் ரிவர் வேலிஸ் இருக்கு இல்லையா அந்த டிக்ரீஸ் அண்ட் யூஃப்ராட்டஸ் ரிவர்ஸ் வேலியில் வந்து 12,000 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணாங்க ஃபர்டைல் கிரசன்ட் ரீஜன் இருந்தது. அதாவது ஃபர்டைல் கிரசன்ட் ரீஜன் அப்படின்னாக்குள்ள வளமான மண் பகுதி இருந்தது. வளமான மண் பகுதி இருந்தது அப்படின்னா அங்கே கண்டிப்பாக என்ன நடந்திருக்கும் விவசாயம் நடந்திருக்கும் அப்படின்றத வந்து அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிச்சாங்க 12,000 இயர்ஸ்க்கு முன்னாடி. The earlier Greek and Roman naturalists like Theophrastus, Dioscorides and Pliny the Elder and Galen laid down the scientific foundation in the understanding origin and domestication of cultivated plants. Theophrastus யார்? He is the father of botany இல்லையா. ஸோ அந்த முதல்ல தோன்ற அந்த கிரேக் ரோமான நேச்சுரலிஸ்ட் இயற்கைவாதிகள் எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஒரு விவசாயம் தோன்றி இருக்குது அதுக்கு வந்து மூல காரணமாக இருக்குது அப்படின்றதையும்
அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களுடைய சொந்த தேவைகளுக்காக டொமஸ்டிகேஷன் கல்டிவேஷன் வந்து பண்ணாங்க, டொமஸ்டிக் கல்டிவேஷனை பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர். இப்போ வந்து அகைன் நம்ம வந்து எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்? ஆர்கானிக் அக்ரிகல்ச்சரை நோக்கி தான் போயிட்டுருக்கோம், இயற்கை விவசாயம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அட் ஒரு ஒரு நாட் ஒன்லி த 5 years பேக், ஒரு 6 months பேக்ஸ் கூட நம்ம எல்லாமே வந்து அந்தளவுக்கு நம்மக்கிட்ட அந்த அவேர்னஸ் கிடையாது. ஸோ எல்லாமே என்ன பண்ணோம், செயற்கை உரங்களையோ அல்லது ஹைப்ரிட் வெரைட்டிஸையோ நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன், இப்போ இருக்கக்கூடிய அந்த பேனிக் கண்டிஷன்ஸில் வந்து வி ஷுட் இம்ப்ரூவ் அவர் இம்யூனிட்டி சிஸ்டம். ஸோ இம்ப்ரூவ் அவர் இம்யூனிட்டி சிஸ்டம் அப்படின்னக்குள்ளார கண்டிப்பாக வித்தவுட் கெமிக்கல்ஸ் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் இஸ் த மஸ்ட். வி மஸ்ட் கன்சியூம் த ஆர்கானிக் அக்ரிகல்ச்சரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ். ஓகே. So organic farming is an alternative agricultural system which originated early in the 20th century in reaction to rapidly changing farming practices. It is a production system that sustains in the health of the soil, ecosystem and people. It relies on ecological process, biodiversity and cycles adapted to local conditions rather than the use of inputs with adverse effects. அதாவது ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்றது என்னென்னா, இட்ஸ் ஆல்டர்னேட்டிவ் அக்ரிகல்ச்சரல் சிஸ்டம் விச் ஆரிஜினேட்டட் ஏர்லி இந்த 20th century. இப்போ 20th centuryயில் இருக்கக்கூடியதுக்கு ஒரு மாற்று விவசாயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அங்கே என்ன அப்படின்னா, அந்த ஆர்கானிக் அக்ரிகல்ச்சரலில் வந்து எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, பயோ ஃபர்டிலைசர்ஸ், பயோ பெஸ்டிசைட், பயோ இன்செக்டிசைட், அதாவது கெமிக்கல் ரியாக்டன்ட் அல்லது ரியாஜென்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இயற்கை முறையில் மண்ணினுடைய வளத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மண் வளம் அழியாமல் இருக்கிற மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இந்த பர்டிகுலர் சாயில் ஃபெர்டிலிட்டிக்கு தகுந்த மாதிரி தே மே பி கல்டிவேட்டட் தி கிராப்ஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு பயோ ஃபர்டிலைசர்ஸ். பயோ ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்றது என்ன? ஸோ இட் இஸ் நத்திங் பட் ஃபர்டிலைசர்ஸ் ப்ரிப்பேர்டு பை பிளான்ஸ், தட் இஸ் கால்டு பயோ ஃபர்டிலைசர் இல்லையா? ஸோ பயோ ஃபர்டிலைசர் அப்படின்றது, இப்போ ஃபர்டிலைசர் அப்படின்னாவே என்ன நம்மளுக்கு கிடையாது, யூரியா, என்பிகே அந்த மாதிரி நிறைய உரங்கள் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? வயல்வெளிகளுக்கும் தெளிக்கிறாங்க அதை தான். ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸை வந்து யூஸ் பண்ணும் பொழுது என்னாகும், அதுலேருந்து விளையக்கூடிய அந்த ஃபுட் கிராப்ஸ் ஆகட்டும் அல்லது வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், வாட் எவர் இட் மே பி, தட் ஆல்சோ இட் ஹேஸ் அ கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் வித்தின் இட். when we are consuming that byproduct, we also affect by the health vises. So to avoid these panic conditions, the farmers must use the bio fertilizers. பயோ ஃபர்டிலைசர் அப்படின்றது என்னென்னா, தாவரங்களே வந்து உரமாக பயன்படக்கூடிய. இப்போ நிலக்கடலெல்லாம் வந்து அறுவடை பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மீதி இருக்கிற அந்த கடலக்காய் செடியெல்லாம் போட்டு அப்படியே ஏறு விழுதுருவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ அது என்ன ஆகும், அது வந்து மக்கி போய் உரமாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி தாவரங்களே, ஒரு சில தாவரங்களே வந்து உரமாக பயன்படக்கூடியது தான் வந்து என்னது, பயோ ஃபர்டிலைசர்ஸ். சி, பயோ ஃபர்டிலைசர்ஸ் ஆர் டிஃபைன்ட் ஆஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் கண்டெய்னிங் லிவிங் செல்ஸ் ஆர் லேட்டன்ட் செல்ஸ் ஆஃப் efficient strains of microorganisms that help crop plants uptake of nutrients by their interactions in their rhizosphere when applied through seed or soil. Biofertilizers could be also called as microbial cultures, bioinoculants, bacterial inoculants or bacterial fertilizers. So இது வந்து என்ன அப்படின்னா, efficient strains of microorganisms. Sometimes some microorganisms are utilized for fertilizers. ஸோ அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னா, சப்போஸ் இப்போ ரைசோபியம் இருக்கு இல்லையா, அந்த ரைசோபியம்க்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது, அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை வந்து ரீட்டைன் பண்ணி வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ரைசோபியம் இஸ் ஏ மைக்ரோ ஆர்கானிசம், இஸ்ன்ட் இட்? அதே மாதிரி அசோலா அப்படிங்கிற ஒரு தட் இஸ் ஏ அசோலா பின்னேட்டா. அசோலா அப்படின்றது வந்து இட்ஸ் எ ஃபர்ன். அந்த ஃபர்னுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா, இட் ஆல்சோ டு ரிட்டைன் தி டு அப்டைன் தி அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் அண்ட் ரீட்டைன் இன் டு த சாயில். ஸோ அந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சாயிலில் வந்து அப்ளை பண்ணி இல்லை வளர்த்தும் பொழுது தட் வில் பி யூஸ்ட் ஆஸ் அ ஃபர்டிலைசர் இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் தி கெமிக்கல் ஃபர்டிலைசர். ஸோ தட் இஸ் கால்டு பயோ அப்படின்னாவே என்னது, லிவிங் அப்படின்னு. அதாவது லிவிங் ஆர்கானிசம் தட் மே பி a unicellular organism or multicellular plants that will be used for the fertilizer, that is called biofertilizers. Okay. Next, they are efficient in fixing nitrogen, solubilizing phosphate and decomposing cellulose.
They are designed to improve the soil fertility, plant growth, and also the number of biological activity of beneficial microorganisms in the soil. They are eco-friendly organic agro inputs and are more efficient and cost effective than chemical fertilizers. ஸோ இது என்ன இருக்குது அப்படின்னா, அந்த யூசஸ் ஆஃப் பயோ ஃபர்டிலைசர்ஸ் என்ன அப்படின்னா, அது வந்து என்னது ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதாவது இட் வில் நாட் காஸ் எனி டேமேஜஸ் டு த சாயில் ஆஸ் வெல் ஆஸ் த ஃபுட் கிராப்ஸ் அண்ட் ஆல்சோ த ஈல்டிங் வில் நாட் பி இந்த கெமிக்கலைஸ்டு. அதே மாதிரி இட் வில் பி improving the nitrogen content as well as solubilizing phosphate and decomposing cellulose also. Decomposing cellulose அப்படின்னக்குள்ள என்னது, நம்மளுக்கு வந்து பிளான்ட் செல் வால் இஸ் மேடப் ஆஃப் செல்லுலோஸ் இல்லையா. ஸோ அப்போ அந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து ஃபெர்டிலைசராக யூஸ் ஆகும்போது அது டீகம்போஸ் ஆகும்போது அந்த செல்லுலோஸும் வந்து என்ன ஆகும், இட் வில் பி சால்யபிள் இன் டு தி சாயில். ஸோ அது வந்து என்ன ஆகும், தட் ஆல் வில் ஹெல்ப் த பிளான்ஸ் டு க்ரோ வெரி வெல் and improve the soil fertility also. ஓகே, ஸோ இங்கே உங்களுக்கு வந்து குரூப்ஸ், அதாவது ஒரு சில பயோ ஃபர்டிலைசர்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் த பயோ ஃபர்டிலைசர்ஸ்? நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பயோ ஃபர்டிலைசர்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ரீ லிவிங் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பயோ ஃபர்டிலைசர்ஸ் என்னென்ன ஃப்ரீ லிவிங் நைட்ரஜன் ஃபர்டிலைசர் தான்? அசிட்டோபாக்டர், கிளாஸ்ட்ரிடியம், அனபீனா, நாஸ்டாக். ஸோ இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அசிட்டோபாக்டர், அனபீனா, நாஸ்டாக் எல்லாமே வந்து நெல் வயல்களில் வந்து நடுவில் வளர வைப்பாங்க. நெல் வயல் வந்து என்னது, அதாவது மோஸ்ட் ப்ராபப்ளி ஆல்கே அப்படின்னாவே என்னது, தட் வில் பி மாய்ஸ்டர் கண்டிஷன்ஸ், அதாவது வாட்டர் சப்ஸ்டன்ஸ் இருந்ததுன்னா அந்த இடத்துல ஆல்கே இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ இங்கே அந்த அஸ்டோபாக்டர், கிளாஸ், அனபீனா, நாஸ்டாக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நெல் பயிர்களுக்கு நடுவில் வந்து எப்பயுமே தண்ணி தேங்கி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வளரும் பொழுது என்ன ஆகும், இட் வில் பி இட் ஹாஸ் அ கெப்பாசிட்டி டு அப்சர்விங் தி நைட்ரஜன் ஃபிக்ஸிங் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன். தென் சிம்பயாட்டிக் அப்படின்னாக்குள்ள நம்மளுக்கு தெரியும் வாட் இஸ் சிம்பயாட்டிக் அப்படின்றது இல்லையா. அதாவது தாஞ்சஸ்போம்களோட வேர்கள்ல இருந்து வாழக்கூடிய ஒரு வகையான லைஃப் சைக்கிள் தான் வந்து அது சிம்பயாட்டிக். அது வந்து என்ன அப்படின்னா ரைசோபியம், அனபீனா, அசோலே. ஸோ அனபீனா, அசோலே அப்படின்றது வந்து இந்த அனபீனா அண்டு அனபீனா அப்படின்றது வந்து இந்த சைக்கஸோட கொரலாய்டு ரூட் இருக்கு இல்லையா, அதற்கு நடுவில் வாழக்கூடியது. அதே மாதிரி ரைசோபியம் நம்மளுக்கு தெரியும் ரூட் நாடியூல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு வகையான பாக்டீரியம். தென் அசோலா அப்படின்றது இட் இஸ் அ ஃபங்கஸ். அசோலா பின்னேட்டா அப்படின்றது நம்ம இந்தியன் ரைஸ் ஃபீல்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம இந்திய வயல்வெளிகளில் வந்து நெல் வயல்களுக்கு நடுவில் இந்த அசோலா பின்னேட்டா அப்படின்ற அந்த ஒரு ஸ்பீசிஸை வந்து வளர்த்துவாங்க. எதுக்காக அப்படின்னா, இட் ஹேஸ் அ ஹை கெப்பாசிட்டி டு ஹோல்ட் தி அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் வித் இன் இட். ஸோ அந்த மாதிரி அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை வந்து அந்த சாயிலில் ரீட்டைன் பண்ணும் பொழுது அந்த பேடி வந்து நல்லா வளரும். அதே மாதிரி ஆஃப்டர் த கல்டிவேஷன் ஆஃப் பேடி நெக்ஸ்ட்டு வரக்கூடிய தாவரங்களுக்கும் அந்த நைட்ரஜன் காம்போனன்ட் வில் பி அவைலபிள். ஓகே, ஸோ நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பயோ ஃபர்டிலைசர்ஸ் என்னது, ஃப்ரீ லிவிங் அண்ட் சிம்பயாட்டிக். தென் அசோசியேட்டிவ் சிம்பயாட்டிக் வந்து அசோஸ்பைரிலம். ஸோ ஃப்ரீ லிவிங்க்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அசிட்டோபாக்டர், கிளாஸ்ட்ரிடியம், அனபீனா, நாஸ்டாக். சிம்பயாட்டிக் ரைசோபியம், அனபீனா, அசோலா. தென் அசோசியேட்டிவ் சிம்பயாட்டிக் அசோஸ்பைரிலம். நெக்ஸ்ட் வந்து பாஸ்பேட் சால்யூபிளைசிங் பயோஃபர்டிலைசர். ஸோ பாஸ்பேட் சால்யூபிளைசிங் பயோஃபர்டிலைசர் அப்படின்னாக்கலாம் என்ன பாக்டீரியா இருக்கும் அப்படின்னா, பேசிலஸ் சப்டிலிஸ் சூடோமோனாஸ் ட்ரையேட்டா. இந்த சூடோமோனாஸ் ட்ரையேட்டா அப்படின்றது வந்து இட் இஸ் அ ஹைலி எக்கனாமிக் வேல்யூபிள். இந்த சூடோமோனாஸ் ட்ரையேட்டா அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த விதைகளுக்கு மேலெல்லாம் வந்து ஒரு மேல் பூச்சை பூசி வைப்பாங்க. அதாவது அதிக நாள் நீண்ட நாளோட அந்த விதைகள் வந்து அந்த வயபிலிட்டியோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக பயன்படுத்தக்கூடியது இந்த சூடோமோனாஸ் ட்ரையேட்டா. அதே மாதிரி பேசிலஸ் சப்டிலிஸ் இதெல்லாமே வந்து பாஸ்பரஸ் சால்யூபிளைசிங் பயோஃபர்டிலைசர். ஃபங்கஸ் எதுவும் யூஸ் ஆகுதுன்னா பெனிசிலியம் ஆஸ்பர்ஜில்லஸ். தென் பாஸ்பேட் மொபைலைசிங் பயோஃபர்டிலைசர். சால்யூபிளைசிங் அப்படின்னா கரையக்கூடிய தன்மையுடையது, மொபைலைசிங் அண்டு பயோஃபர்டிலைசர் அப்படின்னாக்குள்ள ஆர்பஸ்குலார் மைக்கோரைசா நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஆர்பஸ்குலார் மைக்கோரைசா. சிம்பயாட்டிக் மைக்கோரைசாவில் 2 டைப்ஸ் இருக்குது படித்தோமா, வேம் அப்படின்னு படித்தோமா, அதுதான் வந்து என்னது ஆர்பஸ்குலார் மைக்கோரைசா, தட் இஸ் குளோமஸ் ஸ்கூட்டெல்லோஸ்போரா. ஸ்கூட்டெல்லோஸ்போரா அப்படின்றதும் குளோமஸ். இங்கே வந்து ரூட் நாடியூல்ஸில் வந்து அதாவது என்னது தாவரத்தினுடைய வேர்களை சுற்றி வந்து இந்த ஃபங்கஸ் வந்து என்ன பண்ணும், இட் வில் பி occupying the surface of the outer surface of the root, then it will be absorbing more minerals and water salts from the soil to the plant. Okay, then
எக்டோமைக்கோரைசா அப்படின்றது அமானிட்டா. ஸோ மைக்கோரைசாலே 2 டைப்ஸ் இருக்குது, எண்டோமைக்கோரைசா, எக்டோமைக்கோரைசா, எக்டெண்டோமைக்கோரைசா. 11th படித்தோமா? ஸோ அந்த மைக்கோரைசாஸில் வந்து எக்டோமைக்கோரைசா வந்து அமானிட்டா அப்படின்றது இட் வில் பி லிவிங் அஸ் அன் ஆன்ஜியோஸ்பர்ம்ஸோட வேர்கள் இருக்கக்கூடியது. தென் பயோஃபர்டிலைசர்ஸ் ஃபார் மைக்ரோ நியூட்ரிஷியன்ஸ், சிலிக்கேட் அண்டு ஜிங்க் சால்யூபிளைசர்ஸ் வந்து பேசில்லஸ், பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட்டிங் ரைசோபாக்டீரியம், ஜூடோமோனாஸ், ஃப்ளோரோசன்ஸ் அப்படின்றது பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட்டிங் ரைசோபாக்டீரியமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பயோஃபர்டிலைசர்ஸ். ஸோ அக்கார்டிங் டு த பர்பஸ் ஆஃப் த according to the purpose of the use of the symbiotic இல்லது பயோஃபர்டிலைசர்ஸ் நைட்ரஜன் ஃபிக்ஸிங்காக ஆகுது, பாஸ்பேட் சால்யூபிளைசிங்காக அல்லது மொபைலைசிங்கான்றதை பேஸ் பண்ணி பயோஃபர்டிலைசர்ஸ் ஹஸ் பின் கிளாசிஃபைட் இன்டு நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பயோஃபர்டிலைசர், பாஸ்பேட் சால்யூபிளைசிங் பயோஃபர்டிலைசர், பாஸ்பேட் மொபைலைசிங் பயோஃபர்டிலைசர், biofertilizers for micronutrients and plant growth promoting rhizobacterium. Okay. Next, do you know கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்தியன் பிளான்ட் பிரீடர்ஸ் எம்எஸ் சுவாமிநாதன். ஹீ இஸ் எ பயனீர் மியூட்டிஷன் பிரீடர். எம்எஸ் சுவாமிநாதன் அப்படின்றது தான் வந்து என்னது பிளான்ட் ப்ரீடிங் அப்படின்ற, அதாவது ஒரு எம்எஸ்சியோ இல்லை பாட்னியில் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணீங்க அப்படின்னா பிளான்ட் ப்ரீடிங் அப்படின்றதுல நிறைய புக்ஸ் எழுதின ஒரு எம்எஸ் சுவாமிநாதன். ஹீ இஸ் அ ஃபாதர் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங். எம்எஸ் சுவாமிநாதன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு எம்எஸ் சுவாமிநாதன். இவரோட இன்ஸ்டியூட்டுன்னே இருக்குது, பயோடெக்னாலஜி இன்ஸ்டியூஷன், அதே மாதிரி பிளான்ட் ப்ரீடிங் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. எம்எஸ் சுவாமிநாதன் இன்ஸ்டியூட் ஆஃப் பயோடெக்னாலஜின்னு சென்னையில். தென் சர் டிஎஸ் வெங்கட்ராமன் அண்ட் எமினன்ட் சுகர் கேன் ப்ரீடர். சுகர் கேனில் வந்து நிறைய புது புது வெரைட்டிஸை கண்டுபிடிச்சவர் இவர் வெங்கட்ராமன் அப்படின்றவர். தென் டாக்டர் பிபி பால், ஃபேமஸ் வீட் ப்ரீடர், டெவலப்டு சுப்பீரியர் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் ஆஃப் வீட். அதாவது ஒவ்வொரு தாவரங்களையும் ஒவ்வொரு புதிய வெரைட்டி, இப்போ நம்மளே வந்து நெல்லுன்னு எடுத்துக்கிட்டோம்னா பொன்னி, ஐயாரெட்டு, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு வெரைட்டி இப்போ நீயே வந்து சப்போஸ் ஒரு பிஎஸ்சி அக்ரியோ ஏதாவது ஒன்று படித்த அப்படின்னா நீ ஒரு புதுசாக இந்த பயோடெக்னாலஜி இல்லை இந்த வேறு ஏதாவது நியூ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு புது வெரைட்டியை கண்டுபிடிச்ச, இல்லை ஹைப்ரிடைசேஷன் பண்ணி ஒரு புது வெரைட்டியை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம உங்கள் பேரை கூட வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி டாக்டர் பிபி பால் அப்படின்ற ஒரு வீட் ப்ரீடர் அப்படின்னா கோதுமையில் வந்து அதிகளவு பயிர் பெருக்கத்தை செய்தவர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா சுப்பீரியர் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் ஆஃப் வீட், அதாவது நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய சுப்பீரியர் குவாலிட்டி ஆஃப் வீட்டை வந்து தயாரித்தார், வீட் பிளான்ஸை வந்து உருவாக்கினார். தென் டாக்டர் கே ராமையா அப்படின்றவர் எமினன்ட் ரைஸ் ப்ரீடர், டெவலப்டு செவரல் ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ். என்ஜிபி ராவ் அண்ட் எமினன்ட் சொர்க்கம் ப்ரீடர். சொர்க்கம் அப்படின்னா என்ன, சோளம் இல்லையா, அது வந்து சொர்க்கம் ப்ரீடர், டெவலப்டு வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹைப்ரிட் ஆஃப் சொர்க்கம். முதல்ல வந்து ஹைப்ரிட் வெரைட்டி கலப்பினத்தை, சோளத்தில் வந்து கலப்பினத்தை உருவாக்குறோம். CSH1 அப்படின்ற ஒரு வெரைட்டி ஆஃப் சொர்க்கம் உருவாக்குனது என்ஜிபி ராவ். தென் சிடி பட்டேல் அப்படின்றவர் ஹூ டெவலப்டு வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் காட்டன் ஹைப்ரிட். சௌத்ரி ராம் தான் அப்படின்ற ஒரு வீட் ப்ரீடர் ஹூ இஸ் ஃபேமஸ் ஃபார் 591 வெரைட்டி ஆஃப் வீட் விச் மேட் பஞ்சாப் த வீட் கிரானரி ஆஃப் இந்தியா. சௌத்ரி ராம் தான் அவர் இப்போயுமே வந்து கோதுமைக்கு எப்படி வந்து நெல்களஞ்சம், தமிழ்நாட்டு நெல்களஞ்சம் தஞ்சாவூரை சொல்கிறாங்களோ அதே மாதிரி பஞ்சாப் வந்து என்னது வீட் கிரானரி ஆஃப் இந்தியா. இந்தியாவில் வந்து அதிகளவு கோதுமை விளையக்கூடிய இடம் பஞ்சாப். அங்கே வந்து அந்த கோதுமை பயிரில் வந்து ஒரு புரட்சியை பண்ணவர் தான் வந்து இந்த சௌத்ரி ராம் தான் அப்படின்றவர். ஓகேவா?